தென்பாண்டி சீமையிலே ஓரளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்ட சுதா அவுட் அடிக்க போறோம். ஆமா யோகேஷ் வந்து நோட்ட போறாரு. வணக்கம், வெல்கம் டு யங்ஸ்டர்ஸ் அலப்ரா சோடிங் ப்ரோ. வணக்கம். இந்த வீடியோல ட்ரை நாட் டு லாஃப் சேலஞ்ச் வீடியோஸ் தான் பார்க்க போறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் 4 பீம்ஸ் ப்ளே பண்ணுவோம். அந்த 4 பீம்ஸ்ல யாராவது சிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு 4 விதமான பனிஷ்மெண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பீம்ல யாராவது சிரிச்சாங்கன்னா அவங்களுக்கு சால்ட்டும், செகண்ட் பீம்ல சிரிக்கிறவங்களுக்கு கிரீன் சில்லியும், தேர்ட் பீம்ஸ்ல சிரிச்சா அவங்களுக்கு லெமனும், ஃபோர்த் பீம்ஸ்ல சிரிக்கிறவங்களுக்கு ஃபேஸ் ஃபுல்லா பவுடர் அடிக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் கண்ட்ரோல் பண்ணுவோம். சரி, ஓகே. நல்ல வேலைக்கு கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான். அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரும் எவ்வளவு இப்போ நம்ம அஸ்வின் செகண்ட் கேம் அவுட் ஆயிட்டாப்ல. அதனால இப்போ நம்ம பச்சை மிளகா சாப்பிட போறாங்க. பச்சை நீ கொஞ்சம் சிறுசா எடுத்து அதெல்லாம் இல்லதான் மிஸ்டர் ஒண்ணு எடிட்டிங்ல தூக்கிருக்கா போக முடியாது. காலையில அப்புறம் யோசிச்சு பாருங்க. வரும்போது ஃபுல்லா போட்டா தெரியாது, பாதி பாதியா கடிச்சா தெரியும். பாத்துக்க ஒரே வாயில போட்டு சுருன்னு ஏறுதா தண்ணிய குடுறா. ரொம்ப கவுதடா. நான் சோளா இதுக்கே போன சோளா சிப்ஸ் தான் சாப்பிடணும்னா அழுகுறா. என்னடா ராவ அடிக்கிற? ரெண்டு அதான் இருக்கு. மூணு தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான்போ. நெக்ஸ்ட் எந்த அஸ்வின் வந்து தேர்ட் ரீல்லையும் தோத்ததுனால இந்த அரை லெமனை என் தலைவன் வாயில புளியிறான். அப்படியே கொஞ்சம் படுத்துக்கா. இரு மூக்குல ஏறிடாமடா. வாயத்துறடா. வாயத்துல குடிச்சுக்க இனிமே ஒரு பச்சை மிளகா சொல்லிங்க சாப்பிட்டேன். இருடா புளியணும்டா. இருடா போயிருச்சுடா. புளிச்சா புளிஞ்சு எனக்கு தெரியாது. கொட்டையோட போயிருச்சுடா. கொட்டை மூக்குக்குள்ள போச்சுடா. நீ ஏன்டா மூக்கு திறக்குற? ஓட்ட இது இருந்தாலும் முடிஞ்சிருக்காடா. அது மூக்குல முடியுதா? அப்படியே தம்பி வாயில ஒரு மெல்லுப்பா. ஓரளவுக்கு தான் ப்ரோ. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. முதல்ல முழு ஆட்டுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 400 கிராம், அடுத்து மிளகாயத்தில் 50 கிராம், இப்ப ஜீரகத்தில் மல்லித்தில் 50 கிராம் போட்டுக்கலாம். 5 எலுமிச்சம்பழம் சாறு, தேவையான உப்பு. சிரிக்கல. அப்புறம் அது பேர் என்ன? வாய் ஈண்டு போச்சு. இதெல்லாம் கலாட்ட. நான் சிரிக்கல. பாரு நீங்களே என்னோட கையில புரட்சி வெடிக்கும். புரட்சி
என் மூஞ்சில ஒருத்தர் நலங்க வச்சுட்டான். உடனே நீ கிளம்பி வா. ஆமா, நீ உடனே கிளம்பி வா. அப்படியே டி நோபல்ல 9ஆம் கிளாஸ் உன்னை பார்த்தா நான் அன்னைக்குதான் உன்னை முத பார்த்தேன். இதெல்லாம் நான் உண்மையிலே சிரிக்கவே இல்லை. நீங்களே வந்து சொல்லிருங்க, நான் சிரிச்சேன்னா வேணாம், திருப்பி எல்லாம் என்னால வாங்க முடியாது. வயிறு சொல்லுங்க. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? என்ன உன் ஆபீஸ்ல உட்காந்து இன்டர்வியூ எடுக்கிற நேரம் வரப்போ ஒப்பு போடுறான் அவனுக்கு. உப்புலதான் கரெக்டான அளவு அயோடின் இருக்கு. அயோடின் நம்ம குழந்தைங்களை ஷார்ப்பா வச்சுக்குது. உப்பு சாப்பிடக்கூடாது. ஆண்டி வந்து 1/2 கிலோ கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மூஞ்ச பாத்தீங்களா எப்படி இருக்கு? என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. கபரே, துப்பு கட்டவன் எப்படி துப்புறான் பத்தியா? அடுத்தது ஒண்ணு கூட அடிப்பா. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். வயசாயிடுச்சு. இதுல எதுடா மார்க்கு? 156. 100 தானடா போடுவாங்க. நல்லா படிச்சா 100, ரொம்ப நல்லா படிச்சா 156. அந்த வீடியோ போட்டோல வந்து வாழ்க்கை ஸ்கூல்லே அப்படிதான் சேர்த்தாங்க, காலேஜ் போனா அப்படிதான் சேர்த்தாங்க, எங்க போனாலும் இதே மாதிரி தான். நான் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. வீடியோ பார்க்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு அஸ்வின் ஒருத்தர் இருக்கான். அவன் நாய் தான் எனக்கு ஞாபகம், அதுக்காக தான் நாயை வாங்கினாய். The famous song goes, "Thai Pirandal Vai Pirakkum Pongal." இதான் வேலை. இவங்க பேசுற மாதிரியே போட்டா சிரிப்பு வருமா? வராது. இவங்க இந்த பொங்கல் செலிப்ரேஷனால இந்த பொங்கல் வாங்கல் பேசி பொங்கல் சோறதுன்றதே வேலையா வச்சிருப்பாங்க. இவன் வெள்ளை அடிக்கிற மாதிரி வந்துகிட்டு இருக்கான். இவருக்கு இதான் வேலை. மணி 10 பவுடர் அடிக்க போறோம். ஆமா, யோசிக்கு வந்து நொட்ட போறாரு. உள்ள ஒரு காஞ்சனா படமே ஓடுதுடா. கழுத்தில் உருள கண்களை பார்த்தால எவனும் அகல வேளையில் வேட்டைக்கு வரான அதிரி புதிரியாச்சு.